வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th படிச்சிருக்கீங்க அல்லது 12th அல்லது டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் இவங்க கேட்டிருக்கிறத வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 37,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 24/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம், எங்கே லொக்கேஷன் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணணும். உங்களுடைய ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஓபிசியா, அடுத்து எஸ்சியா, எஸ்டி அப்படிங்கிறதையும் வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th வந்து எங்கே படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி எங்கே படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களுடைய சைன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காப்பீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி, அதாவது பார்த்திங்கன்னா 10th அல்லது 12th எவ்வளோ படிச்சிருக்கீங்க, தென் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், CPRI, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8066, ப்ரொஃபஸர் சர் CV ராமன் ரோடு, சதாசிவ நகர், போஸ்ட் ஆஃபீஸ், பெங்களூர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 560080 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். அதுவும் வந்து லாஸ்ட் டேட் இவங்க வந்து 24/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து நீங்கள் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா cpri.res.in இந்த வெப்சைட்டில் நீங்களும் போயிட்டு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டிரைவர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஹெவி டியூட்டி மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன ஒர்க் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இதிலே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 37,000 per month அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு cpri.res.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சொசைட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8066, ப்ரொஃபஸர் சர் CV ராமன் ரோடு, சதாசிவ நகர், போஸ்ட் ஆஃபீஸ், பெங்களூர் 560080. ஸோ இந்த அட்ரஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.